Hi friends, welcome to our channel. இப்போ பூரி கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ பேனில் 3 tablespoon ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகி ஆயிலெலாம் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் போடுறோன்னு பார்க்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு 1 tablespoon. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட போகிறாங்க. என்னோட பொன்னிறமாக வருகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொத்தமல்லி. இது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1 tablespoon சேர்த்துருக்காங்க. நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை தோல் உரித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரிக்கு மாவு பிசைய போகிறோம். இதுக்கு கோதுமை மாவு சேர்க்குறாங்க. இப்போ ஒரு 2 கப்பு கோதுமை மாவு, அது கூட இது பார்த்தீங்கன்னா மில்லட் பவுடர், அதையும் பார்த்தீங்கன்னா 1 கப் சேர்த்துக்கிறாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சு ஆஸ் யூஷுவல் பூரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மசிச்சு வச்சுருக்கோம். அந்த உருளைக்கிழங்கே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு தண்ணி. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா அதை கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்ப்போம். சூப்பரான பூரி அண்ட் கிழங்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.